वासिंगोमा। भारते रत्नाकरः नाम व्याधः आसीत्। सः चोरः आसीत्। सः ऊर्मिषं जी सः चोरः यात्रिकाणां धनानि अचोरयत्। तेन धनेन एव तस्य भार्या माता पिता च सुखेन वसन्ति स्म. அடுத்ததும் படிக்கலாமா ஜி? வெரி குட். அந்த பேராகிராஃப் வாசிச்சிருங்கம்மா. ரெண்டாவதும் வாசிச்சிருங்க. एकदा नारदः आगतः. नारदस्य उपदेशेन सः रामनामजपम् अकरोत्. जपसमये सः वाल्मीकेन आवृतः. अतः वाल्मीकेन वा இல்ல वल्मीकेनवा? सॉरी जी वाल्मीकेन आवृतः. अतः तस्य वाल्मीकिः इति नाम. तेन रामायणं रचितं. तदेव आदिकाव्यं. स एव आदिकविः इति प्रसिद्धः. வெரி குட். நன்னா வாட்சிங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ். வெரி குட் வெரி குட். थैंक यू जी. இப்போ ஆண்டாள் ஜி நமஸ்காரம் ஜி. நமஸ்காரம் ஜி. ரேகா பார்சாரதிமா வாசிச்ச இந்த ரெண்டு பேராகிராஃப்க்கு உங்களால மீனிங் சொல்ல முடியுமா? ட்ரை பண்றேன். ட்ரை பண்ணுவோமா? பாரதே ரத்னாகரः நாம வியாதः ஆசீத். பாரதத்துல ரத்னாகர்னு சொல்லிட்டு ஒரு ஹண்டர் இருந்தாரு. சஹ சோரஹ ஆசித். அவர் ஒரு திருடன். சஹ சோரஹ யாத்ரிகானாம் தனானி அச்சோரயத். அவர் யாத்ரிகள் கிட்ட இருக்கிற அந்த தனத்தை திருடுறவர். யாத்ரிகர்கள்னா யாருமா? டிராவலர்ஸ். கரெக்ட். டிராவலர்ஸ். வெரி குட். தேன தனேன ஏவ தஸ்ய பார்யா மாதா பிதா ச சுகேன வசந்தி ஸ்ம. அந்த தனத்தோடு அந்த பணத்தோடு அவர் அவருடைய வைஃப் அம்மா அப்புறம் அப்பாவை சுகமா வாழ வச்சிருக்காரு. எல்லாருமே அந்த அந்த காசை கொண்டுதான் எல்லாரும் சுகமா வாழ்ந்தார்கள். ஓகே ஜி. ஓகே ஜி. ஏகதா நாரதः ஆகதः. ஒரு வாட்டி நாரதர் வந்தாரு. நாரதஸ்ய உபதேசேன சஹ ராமநாம ஜபம் அகரோத். நாரதருடைய உபதேசத்தை கேட்டு அவர் ராமநாம ஜபத்தை பண்ணாரு. யாரு? ரத்னாகரः. கரெக்ட். ஜப சமயே சஹ வல்மீகேன ஆவ்ருதः. அவரு ஜபம் பண்ற போது அவர் மேல புத்து ஃபார்ம் ஆயிடுச்சு. சரி. அப்போ அந்த அந்த புத்துக்கு பேர் தான் வல்மீகம்னு பேரா? எஸ் ஜி. வெரி குட் வெரி குட். அத்தஹ தஸ்ய வால்மீகிஹ இதி நாம. அதனால அவருடைய பேரு வால்மீகின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஜி. ஆமா. தேன ராமாயணம் ரச்சிதம். ஜி தேனனா அவரால், பை ஹிம். ஓகே. அவரால் ராமாயணம் எழுதப்பட்டது. ததேவ ஆதி காவியம். ததேவ அப்படின்னா அதுதான் ஆதி காவியம். அதுதான் ஆதி காவியம். ச ஏவ ஆதி கவிஹி. அவர்தான் ஆதி கவி. ஃபர்ஸ்ட் போயிட். எதுதான் ஆதி காவியம்? எது? ராமாயணம் தான் ஆதி காவியம். ஃபர்ஸ்ட் காவியம் ராமாயணம் தான் ஆதி காவியம். ச ஏவ ஆதி கவிஹி. அவர்தான் ஃபர்ஸ்ட் கவி. வால்மீகி தான் ஃபர்ஸ்ட் கவி. ஆமா, கரெக்ட். இதி பிரசித்தஹ. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான ஒரு விஷயம். ஓகே ஜி. ஓகே. வெரி குட் வெரி குட். நல்லா சொன்னீங்கம்மா. ஃபர்ஸ்ட் கிளாஸ். வெரி குட். சரி, ஹரிகர சுப்பிரமணியம் சுவாமி, உங்களுக்கு இந்த கதை புரியல நீங்களே, இப்ப புரிஞ்சுருதா? ஜி கதை புரிஞ்சிருக்கு ஜி. நான் இந்த இதுக்கு தமிழ் மீனிங் எழுதி வச்சிருக்கேன் ஜி. அது ஒண்ணு வாசிச்சா டைம் எடுக்குமா? சொல்லுங்க சுவாமி. வாசிக்கட்டுமா? வாசிங்களேன். பாரதே ரத்னாகரக நாம வியாதக ஆசீத். பாரதத்தில் ரத்னாகரன் என்னும் வேட்டையாடுபவன் வசித்து வந்தான். சக சோரக ஆசீத். அவன் திருடி சம்பாதித்தான். அவன் இது பாருங்க, சக சோரகா ஆசீத் அப்படின்னா அவன் திருடனாக இருந்தான். புரியுறதா?
ஓ திருடனாக இருந்தான். ஓகே ஜி. ம் ம் சோரக யாத்ரிகானாம தனானி அச்சோரயத். ம் இது நம்ம பயணிகளுடைய தனத்தை திருடினான். ம் ம் தேன தனேன ஏவ தஸ்ய பாரியா மாதா பிதா ச சுகேன வசந்தி ஸ்ம. ம் அந்த தனத்தை கொண்டு தன் மனைவி அம்மா அப்பாவுடன் சுகமாக வாழ்ந்து வந்தான். ஆமா கரெக்ட். அப்போ ஏகதா வெயிட் இப்ப பாருங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, யாரோ ஒருத்தரது மட்டும் ஒரு நான் மியூட் மட்டும் பண்ணிக்கிறேன். சரி, இங்க ஒரு சின்ன விஷயத்த மட்டும் நீங்க கவனிக்க வேண்டியது இருக்கு. வசந்தி அப்படின்னா தே ஆர் லிவிங், பிரசன்ட் டென்ஸ். புரியுறதா? வசந்தினா என்னது? தே ஆர் லிவிங், பிரசன்ட் டென்ஸ். அந்த பிரசன்ட் டென்ஸோட இந்த ஸ்ம அப்படின்ற ஒரு பதத்தை போடும்போது இது பாஸ்ட் டென்ஸா மாறிடும். புரியுதா? அப்போ தே ஆர் லிவிங் அப்படின்றது தே வேர் லிவிங் ஆயிடும். புரியுதா? புரியுதா? சுகேன வசந்தி அவர்கள் வாழ்ந்தனர். புரியுதா? இப்ப எல்லா இடத்துலயுமே இந்த மாதிரி இந்த ஸ்பான் வந்து ஒரு இது வந்துட்டுனாக்கா அது பாஸ்ட் டென்ஸ் ஆட்டுக்கணுமா? ஆமா, அது வந்து ஒரு ஈஸியான வழிக்காக கொடுத்துருக்கான். ஆனா ப்ரொசீஜரா இத பண்றதுன்றதும் உண்டு. புரியுறதா? இப்ப வசந்தி அப்படின்ற இந்த பிரசன்ட் டென்ஸ் வேர்ப வந்து நம்ம டைரக்டா இதே மாதிரியே ப்ரொசீஜரா மாத்தணும்னா அவசன்னு அப்படின்ற ஒரு வேர்டா தான் அது மாறும். புரியுறதா? அவசன்னு, வசதி, வசதா, வசந்தி அப்படின்ற இந்த 3 ரூபமும் அவசத், அவசதாம், அவசன்னு அப்படின்னு மாறும். புரியுறதா? நம்ம ஈஸியா பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கா. வசந்தி பக்கத்துல ஒரு ஸ்ம, வசந்தி ஸ்ம, கச்சந்தி, கச்சந்தி ஸ்ம, இது மாதிரி போட்டோம்னா அது பாஸ்டா மாறிடும். புரியுறதா? ஓகே ஜி, ஓகே ஜி. வெரி குட், வெரி குட், வெரி குட். ஏகதா நாரதஹ ஆகதஹ. ஒரு நாள் நாரதர் வந்தார். வெரி குட். நாரதஸ்ய உபதேசேன சக ராமநாம ஜபம் அகரோத். நாரதரின் உபதேசத்தால் அவன் ராமநாம ஜபம் சொல்லி வந்தான். செய்து வந்தார். ஓகே. ஜப சமயே சக வல்மீகேன ஆவృதஹ. ஜபம் செய்து கொண்டிருக்கும் போதே அவர் மேல எறும்புகள் புற்று கட்டின. வல்மீகேன ஆவృதஹ அப்படின்னா புற்றினால் சூழப்பட்டார்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? புற்றினால் சூழப்பட்டார். ஓகே, ஓகேவா? ஓகே. அங்க எறும்புக்கு எந்தவித சம்பந்தமும் கிடையாது. இது எப்படின்னா, அதாவது இவா என்ன கொடுத்துருக்கா, இந்த பதத்தினுடைய அர்த்தம் என்ன? எறும்பு புத்து கட்டித்து அந்த புத்துனால இதெல்லாம் அவ சொல்லல. புரியுறதா? என்ன, இவர் ராமநாம ஜபம் உட்காந்து பண்ணிட்டு இருந்தார். ஒரு ஜபம் பண்றது அப்படின்றதா, ஒரு தபம் பண்றது அப்படின்னா அசையவே கூடாது, அப்படியே உட்காந்து பண்ணிட்டு இருக்கணும். இது மாதிரி பண்ணிட்டு இருக்கும் போது காடுகள்ல எல்லாம் என்ன ஆகும்னா, அசையாம ஒரு பொருள் இருந்ததுன்னா அந்த பொருள் மேல அப்படியே மேல, இப்ப நீங்க நிறைய மரத்தெல்லாம் பார்த்திருப்பீங்க, அந்த மரத்து மேல எல்லாம் அப்படியே புத்து கட்டுருமா இல்லையா? இப்ப நம்ம வந்து இதுல எல்லாம் ஸ்னோ அதிகமா இருக்கக்கூடிய, பனி அதிகமா இருக்கக்கூடிய இடத்துக்கு போனோம்னா ஒரு பெரிய மரம் இருக்கும், அந்த மரத்தையே அப்படியே பனி அப்படியே சூழ்ந்துடுமா இல்லையா? அது மாதிரி இந்த ரத்னாகரன் அப்படின்றவர் ராமநாம ஜபத்தை பண்ண ஆரம்பிக்கிறார். அவருக்கு தவம் தான் முக்கியம், தவத்தை அப்படியே பண்ணிட்டே இருக்கார். அதுக்குள்ளே என்ன ஆயிடுது, அந்த தவம் பண்ணிட்டு இருக்கிற வேலையில அந்த இடம் முழுக்க அப்படியே விறுவிறுன்னு புத்து தோன்ற ஆரம்பிச்சுது. அப்போ புற்றுக்குள்ள இவர் இருக்கார். புரியுதா? புற்றால் சூழப்பட்டார். ஆவృத்தஹனா சூழறதுன்னு அர்த்தம். சரியா? ஓகே. அத்தக தஸ்ய வால்மீகி இதி நாம. அதனால் அவருடைய பெயர் வால்மீகி என்றாயிற்று. வெரி குட். தேன ராமாயணம் ரச்சிதம். ஆமா, கரெக்ட். தேன ராமாயணம் ரச்சிதம். அவரால் ராமாயணம் இயற்றப்பட்டது. ஆமா, இதுவே ஆதி காவியம். ஆமா, இதுவே ஆதி காவியம். அதுவே முதல் காவியமாகும். கரெக்ட், அதுவே முதல் காவியம் ஆகும். சயேவ ஆதி கவிஹி இதி
பிரசித்தஹா. அதனால் அவர் முதல் கவிஞர் என்று பிரசித்தமாக அழைக்கப்படுகிறார். கரெக்ட். அதாவது முதல் காவியம்னு சொல்லக்கூடியது ராமாயணம். முதல் Okay. காவியமே ராமாயணம் தான். அப்போ ராமாயணத்தை யார் எழுதினாரோ அவர்தான் முதல் கவியா இருப்பார். புரியுதா? ஆமா ஆமா அதனாலதான் நம்ம வந்து வால்மீகி ஆதிகவி ஆதிகவின்னு சொல்றோம். அது ரொம்ப பிரசித்தமான ஒரு விஷயம்னு சொல்றான். புரியுறதா? ஓகே ஜி. சரி, இந்த லெசன்ல யாருக்காவது டவுட் இருந்தா கேட்கலாம். நான் ஒவ்வொருத்தர் பேரா சொல்லிட்டே வரேன், பார்த்துட்டே வாங்கோ. வெங்கடராமன் சர்மா சுவாமி, இந்த லெசன்ல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். இல்ல ஜி, சரி, ரேகாமா இல்ல டவுட் இல்ல ஜி. ரேகாமா ஹலோ, இல்ல ஜி. சரி, ஹரிகர சுப்பிரமணியம் சுவாமி, கிளியர் ஆயிடுச்சு ஜி. ஆண்டாள்ஜி, ஜி எல்லாம் புரியுது ஜி, புரியுது. கீதாஜி, டவுட் இல்ல ஜி. ராமானுஜம் சுவாமி, அது பரவாயில்ல சார், பரவாயில்ல. அடியே மீனாட்சி சண்முக சுந்தரம் அம்மா, மீனாட்சி சண்முக சுந்தரம் அம்மா, புரியுது ஜி. புரியுது. வெரி குட். பவானிமா, புரியுது ஜி. ஓகே, வெரி குட். இப்ப நம்ம வந்து எக்ஸசைசஸ் பண்ண போறோம். இப்ப எக்ஸசைசஸ் பண்ண போறது யாரு அப்படின்னா பவானிமா அண்ட் மீனாட்சி சண்முக சுந்தரம் அம்மா. வியாதஸ்ய நாம கிம், இதுதான் பவானி அம்மாவோட கேள்வி. வியாதஸ்ய நாம கிம் சொல்லுங்கம்மா. பவானிமா, சொல்லுங்க ஜி. வியாதஸ்ய நாம கிம், இதுதான் உங்களுக்கான கேள்வி. வியாதஸ்ய நாம கிம்? வியாதஸ்ய நாமஹ ரத்னாகரஹ. வெரி குட். வியாதஸ்ய நாம ரத்னாகரஹ. வெரி குட், கரெக்டா சொன்னீங்கம்மா, ஃபர்ஸ்ட் கிளாஸ். அடுத்த கேள்வி வந்து மீனாட்சி மாக்கு, சரியா? ஆதிகவிஹி கஹா, ஆதிகவிஹி கஹா. ஆதிகவிக்கு மீனாட்சிமா, ஆ ஆதிகவிஹி ஆதிகவிஹி கஹா. மீனாட்சிமா, எனக்கு விட்டு விட்டு கேட்கறது. சரி, அவளுக்கு ஏதோ ஒரு ஆடியோல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஹலோ கேக்குதா ஜி? இப்ப கேக்குறது. கவிக்கு வால்மீகி. வெரி குட். ஆதிகவிஹி வால்மீகிஹி, கரெக்டான பதில். வெரி குட், வால்மீகி. கரெக்ட். மூணாவது கேள்வி ஹரிஹர சுப்பிரமணியம் சுவாமிக்கு. ஆதி காவியம் கிம்? ஹரிஹரன் சுவாமி, நான் பேசுறதா ஒருவேளை சரியா யாருக்குமே கேட்கலையோ? ஆதி காவியம் கிம்? கேக்குறது ஜி. எனக்கு கேக்குறது, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குறதா? கேக்குறது ஜி. கேக்குறது. ஓகே. ஆதி காவியம் ராமாயணம். வெரி குட். ஆதி காவியம் ராமாயணம். வெரி குட், என்ன சொன்னீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ. சரி, அடுத்தது நாலாவது கேள்வி ஆண்டாள்ஜிக்கு. ஏகதா கஹ ஆகதஹ? ஏகதா நாரதः ஆகதः. ஃபர்ஸ்ட் கிளாஸ், 10 பாயிண்ட்ஸ். வெரி குட், என்ன சொன்னீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ். அடுத்தது fill in the blanks கீதம்மாவுக்கு. கீதம்மா, இந்த 4 fill in the blanks கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். பாரதே ரத்னாகரஹ நாம வியாசக ஆஷித். வெரி குட், கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். ஏகதா நாரதக ஆகதக. செகண்ட் ஒன் கரெக்ட். வால்மீகினா ரச்சிதம். வால்மீகினா ராமாயணம் ரச்சிதம். கரெக்ட். தேர்ட் ஒன் கரெக்ட். வால்மீகி ஏவ ஆதிகவிஹி இதி பிரசிதம். வெரி குட், நாலுமே கரெக்ட். 10 out of 10. வெரி குட். தேங்க்யூ ஜி, தேங்க்யூ. அடுத்தது ஆப்போசிட்ஸ் அண்ட் வெர்ப்ஸ், இது ரெண்டுத்தையும் சொல்ல போறது ரேகா பார்சாரதிமா. ஏகதா சர்வதா. ஏகதானா ஒன்ஸ், சர்வதானா ஆல்வேஸ். வெரி குட். பிரசித்தஹனா பாப்புலர், அப்பிரசித்தஹனா நாட் சோ பாப்புலர். நாட் சோ பாப்புலர். ஃபர்ஸ்ட் கிளாஸ். வெரி குட். அடுத்து ப்ளூரல்.
Drish. ப்ளூரல்ற பாருங்க. verbs. Drish to see. ம் Pashyati, pashyatah, pashyanti. ம் Pashyasi, pashyatah, pashyatha. ம் Pashyami, pashyavah, pashyamah. வெரி குட். ஃபர்ஸ்ட் கிளாஸ், நல்லா சொன்னீங்க. இப்போ நான் வந்து பஷ்யாமி அப்படின்றத சொல்லுவேன், நீங்க அதோட சேர்ந்து ஒரு சென்டென்ஸ சொல்லணும். சரியா? Okay, ji. பஷ்யாமி. Aham pashyami. வெரி குட், வெரி குட். பஷ்யாவஹா. Avam pashyavah. வெரி குட், வெரி குட். பஷ்யாமஹ. Vayam pashyamah. வெரி குட். 10 out of 10. நல்லா சொன்னீங்கம்மா. Thank you. தேங்க்யூ. அடுத்த கேள்வி செம்பகவல்லிமாவுக்கு. செம்பகவல்லிமா ரெடியா? जी नमस्ते जी शुभ सायंकाल நமஸ்தே நமஸ்தே, சுபசாயானம். செம்பகவல்லிமா, சொல்லுங்க जी இங்க செகண்ட் பர்சன் போட்டிருக்கேன். பஷ்யசி, பஷ்யத்தா, பஷ்யத்த அப்படின்னு போட்டிருக்கேன். இதோட ஏதாவது ஒரு வேர்டை சேர்த்து எனக்கு நீங்க ஒரு சென்டென்ஸா சொல்லணுமே. எனக்கே ஒரே கன்ஃபியூசிங்கா இருக்கு, எதை சேர்க்கறதுனே தெரியல. நீங்க தான் சொல்லணும். जी ம் त्वं पश्यसि வெரி குட். துவம் பஷ்யசி, यूयां யுவாம். युवां त्वं पश्यसि ம் युवां पश्य पश्यतः ம் எழுத்து पश्यतः ம் यूयं पश्यत ஃபர்ஸ்ட் கிளாஸ். 10 out of 10. ஃபர்ஸ்ட் கிளாஸ். வெரி குட், धन्यवाद जी வெரி அந்த குட். மேல உள்ள கதை மட்டும் எனக்கு கொஞ்சம் மறுபடியும் டிஸ்ப்ளே பண்றீங்களா ஜி கண்டிப்பா பண்றேம்மா, உங்களுக்கு பண்ணாம லேட்டா வந்தேன் ஜி பரவாயில்லம்மா, பரவாயில்லம்மா. சரி, மூணாவது ராமானுஜம் சுவாமி சொல்லணும். ராமானுஜம் சுவாமி ரெடியா? ராமானுஜம் சுவாமி நீங்க unmute. இப்ப கேக்குறது, நீங்க பேசுறது கேக்குறது. இப்போ சுவாமி இங்க மேல பஷ்யதி, பஷ்யதா, பஷ்யந்தின்னு இருக்கா இல்லையா? ராமானுஜம் சுவாமி நீங்க அந்த ரெட் கலர்ல அந்த மைக்கை கிளிக் பண்ணீங்கன்னா பேச முடியும். கிளிக் பண்ண முடியாது. இப்ப பேச முடியும். சொல்லுங்க. இங்க பஷ்யதி, பஷ்யதா, பஷ்யந்தின்னு இருக்கா இல்லையா? ஆமா. அது கூட ராமன் பார்க்கிறான், இரு ராமர்கள் பார்க்கின்றனர், பல ராமர்கள் பார்க்கின்றனர். நீர் தான் அந்த சென்டென்ஸ் எனக்கு சொல்லி தரணும். ராமா பஷ்யதி, ராமஹ பஷ்யதி, ராமஹ பஷ்யதி, பஷ்யதி, ராமௌ பஷ்யதः. வெரி குட். ராமௌ பஷ்யதः, ராமௌ பஷ்யதः, ராமேத்ய ராமாः பஷ்யந்தி. ரைட். வெரி குட். ராமஹ பஷ்யதி, ராமௌ பஷ்யதः, ராமாः பஷ்யந்தி. வெரி குட். நல்லா சொன்னீங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ். சரி, இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த கேள்வி யாருக்கு அப்படின்னா மீனாட்சி சண்முக சுந்தரம் அம்மாவுக்கு. மீனாட்சிமா ரெடியா? சொல்லுங்க ஜி. ராமா சீஸ் அ பிக்சர். ராமன் படம் பார்க்கிறான். இத ராமா நீங்க சொல்லணும். நானும் ரொம்ப நேரமா யோசிக்கிறேன், எனக்கு தெரியவே இல்லை. சித்திரம் பஷ்யதி. மீனாட்சிமா, ராமன் படத்தை பார்க்கிறான். இதுதான் நீங்க சொல்லணுமா சம்ஸ்கிருதத்துல? ராமாத் ராமஹ ராமஹ சித்ரம் பஷ்யந்தி. பஷ்யதி. வெரி குட். சிங்குலர். வெரி குட். ராமஹ சித்ரம் பஷ்யதி. வெரி குட், வெரி குட். 10 out of 10. வெரி குட். அடுத்தது பவானிமா ரெடியா? சொல்லுங்க ஜி. ராமா அண்ட் சீதா சீயிங் த பிக்சர். ராமனும் சீதையும் படத்தை பார்க்கின்றனர். எனக்கு தெரியல ஜி. பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். நான் இப்ப சொல்றேன், நீங்க அப்படியே தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ராமஹா சீதா ச அப்படின்னா அண்டு. ராமஹா சீதா ச சித்ரம் பஷ்யதஹா. இங்க பாருங்க, டியூயல் இருக்கு பாருங்க.
2 பேருக்கு தான் இந்த டியூல நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். சரியா? வெரி குட், வெரி குட். பூஜா பூஜா ஒரு கிளாஸ் முடிச்சு பண்றா. தேங்க்யூமா. வெரி குட் பவானிமா, வெரி குட். ராமஹ சீதா ச சித்ரம் பஷ்யதஹ. சரி, அடுத்த கேள்வி கீதாமாவுக்கு. கீதாமா ரெடியா? சொல்லுங்க ஜி. ராமன், சீதை, ஹனுமான் 3 பேரும் படத்தை பார்க்கின்றனர். ராமக சீதா ம். அனுமன்க ஹனுமான் ம், சித்திரம் ம். பஷ்யந்தி. பஷ்யந்தி. நடுவுல ஒரே ஒரு வேர்டு, அந்த அண்டுக்கு மட்டும் ஒண்ணு போடணுமே, என்ன போடலாம்? சே போடலாம். இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். ராமக ம். சீதா அனுமான் சித்திரம் பஷ்யந்தி. வெரி குட், வெரி குட், வெரி குட். 10 out of 10. வெரி குட். தேங்க்யூ. சரி, அடுத்தது வெங்கடராமன் சுவாமி. சொல்றீங்களா? சொல்றது. நீ படத்தை பார்க்கிறாய். त्वं चित्रं पश्यसि. வெரி குட். துவம் சித்திரம் பஷ்யசி. துவம் சித்திரம் பஷ்யசி. நீ படத்தை பார்க்கிறாய். வெரி குட். நல்லா சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ். Thank you. அடுத்தது ஆண்டாள்ஜி. ரெடியா? எஸ் எஸ் ஜி. நீங்கள் இருவரும் படத்தை பார்க்கின்றீர்கள். யுவாம் சித்திரம் யுவாம் சித்திரம் பஷ்யதஹ. கரெக்ட். யுவாம் சித்திரம் பஷ்யதஹ. வெரி குட். 10 out of 10. வெரி குட். அடுத்தது ஹரிகர சுப்பிரமணியம் சுவாமி. ரெடியா? ரெடி. நீங்கள் அனைவரும் படத்தை பார்க்கின்றீர்கள். யூயம் சித்திரம் பஷ்யத. வெரி குட். யூயம் சித்திரம் பஷ்யத. வெரி குட். நல்லா சொன்னீங்க. 10 out of 10. தேங்க்யூ. அடுத்தது செம்பகவல்லிமா. ரெடியா? அஸ்து ஜி. நான் படத்தை பார்க்கிறேன். அகம் சித்திரம் பஷ்யாமி. வெரி குட். 10 out of 10. ஃபர்ஸ்ட் கிளாஸ். வெரி குட். தேங்க்யூ. அடுத்தது ரேகா பார்த்தாதிமா. ரெடியா? எஸ் ஜி. நாங்கள் இருவரும் படத்தை பார்க்கின்றோம். ஆவாம் சித்திரம் பஷ்யாவஹ. ஃபர்ஸ்ட் கிளாஸ். 10 out of 10. வெரி குட், வெரி குட், வெரி குட். தேங்க்யூ ஜி. யாருக்கு இப்ப நான் வாய்ப்பே கொடுக்கல? இந்த டாபிக்ல யாருக்கு வாய்ப்பு கொடுக்கல? நான் சொல்றேன். சொல்றீங்களா பவானிமா? சொல்றேன். நாங்கள் அனைவரும் படத்தை பார்க்கின்றோம். வயம் சித்திரம் பஷ்யாமஹ. கரெக்ட். வயம் சித்திரம் பஷ்யாமஹ is the right answer. 10 out of 10. வெரி குட்.